ஹலோ ஹேவி வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாரிசன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுதீஷ் சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன திருடன் தான். அவர் அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு திருடன் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலை எதர்ச்சியா பார்க்குறாரு ஒரு திருட போற இடத்துல. ஸோ வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி எல்லா விஷயத்தையும் மறக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல அவர் சொல்றாரு. எனக்கு அப்பப்போ மறந்துரும்பா எல்லா விஷயமும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு 55 to 60 இயர்ஸ் பிளஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் திருவண்ணாமலை போகணும். என்ன எப்படியாவது கொண்டு போய் ட்ராப் பண்றியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து ஃபஹத் ஃபாசில் ஓகே நீங்க பைக்லயே வாங்க நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்றாரு. ஏன்னா ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வருது அவரோட அக்கௌண்ட்ல 25 லட்சம் இருக்கு அப்படின்றது அந்த ஒரு ஏடிஎம்ல கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து எப்படியாவது வடிவேல் கிட்ட இருந்து அந்த ஒரு 25 லேக்ஸை நம்ம வந்து அடிச்சிடணும் அப்படின்னு வந்து ஃபஹத் ஃபாசில் பிளான் பண்றாரு. பட் அதுக்கப்புறம் தான் அவர் திடுக்கிடுன்னு ஒரு சில தகவல் தான் தெரிய வருது. வடிவேல் யாருன்றது தெரிய வருது. ஃபைனலா இந்த படத்துல என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இந்த படத்தோட லைனு. கதையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தது இந்த படத்துல. ஸோ ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. அது போக வந்து ஆக்டிங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல அந்த ஒரு மாரி வந்து அந்த ஒரு ஞாபக மறதி கேரக்டர அவ்வளோ நீட்டா ரொம்ப எதார்த்தமா பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஏதோ ஆக்சுவலா அவர் தான் படத்தோட மெயின் லீடு. பட் இப்ப இருக்க ஆக்டர்ஸ் பண்ற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு. அவரோட கேரக்டருக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். அவர் நெறைய காமெடி கேரக்டர்ஸ் தான் அவர் வந்து ஹீரோவா பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்துல வந்து பியூர் ஹீரோ கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு வடிவேலு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. அவரோட கெரியர்ல இந்த கேரக்டரும் இந்த படமும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான படம்னு நான் சொல்லுவேன். அதே மாரி ஃபஹத் ஃபாசில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஃபஹத் ஃபாசில்லாம் அந்த கேரக்டராவே வாழ்வாரு எல்லா படத்துலயும். அதே மாரி தான் இந்த படத்துலயும் வேரியஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோட ஃபேஸ்ல இருந்து அவ்வளோ நீட்டா அந்த ஒரு ஹியூமர், அவரோட மேனரிசம் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபஹத் ஃபாசில் செமையா நடிச்சிருந்தாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அதே மாரி சித்தாரா அவங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலுக்கு ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபிளாஷ்பேக்ல தான் வருவாங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பிகாஸ் அந்த கேரக்டர் வச்சு தான் படத்தோட கதையே மூவ் ஆகும். அது ரொம்ப நல்லா நீட்டாவே அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே மாரி ரேணுகா அவங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசிலுக்கு அம்மாவா ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவங்க ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாரி விவேக் பிரசன்னா அவர் இந்த படத்துல ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர்ல வராரு. பட் அதுல ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும். லைக் கிளைமாக்ஸ்ல அப்பதான் அவர் வந்து நம்ம நெகட்டிவ் ரோல்ன்னு நமக்கு தெரியும். பட் நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அதே மாரி கோவை சரளா அவங்க இந்த படத்துல வந்து டிஎஸ்பியா ஒரு ரோல் வந்திருக்காங்க. அவங்க கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 2, 3 சீன்ஸ் தான் அவங்க வராங்க. பட் பெருசா அவங்க கேரக்டர் இல்ல. மெயினா இந்த வடிவேலும், ஃபஹத் ஃபாசில் இவங்கள சுத்தி தான் கதை போகுது. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, மியூசிக்க பொறுத்தவரைக்கும் யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா, வடிவேலு ஒரு 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 2 சாங்ஸ் கிட்ட பாடியிருக்காரு. அது நல்லா இருந்தது சாங்ஸ் எல்லாமே. அதே மாரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா. அதே மாரி கலைசெல்வம் சிவாஜியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் உங்களுக்கு அந்த நாகர்கோயில்ல இருந்து அந்த திருவண்ணாமலை போற ரூட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பிளஸ் அந்த திருவண்ணாமலையில இருக்க நெறைய மலைகள், அந்த அழகெல்லாம் அவ்வளோ நீட்டா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாரு அவரோட சினிமாட்டோகிராஃபில. கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், டிஏ ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே மாரி வந்து ஸ்ரீஜித் சரங்கோட லைக் அவரோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். நெறைய கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. பட் படத்த என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம் கிட்ட ஓடுது. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸா அந்த படத்த வந்து ட்ரிம் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாரி வந்து டைரக்டர் சுதீஷ் சங்கர் வந்து ஒரு மலையாளம் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டைல்ல தான் எடுத்திருந்தாரு. பிகாஸ் இந்த படம் பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், இவர் ஒரு மலையாள டைரக்டர் தான் இந்த படத்த எடுத்திருக்காருன்றது. ஏன்னா, அந்த ஒரு மலையாள மூவி ஸ்டைல்ல இருக்கும். படம் வந்து அந்த ஒரு கதைக்குள்ள பிக்கப் ஆகவே லேட் ஆகும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபே அதுக்கு வந்து ரொம்ப முழுசா எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாரி வந்து ஸ்லோவா தான் இருக்கும். உங்க பொறுமையும் சோதிக்கும். ரொம்ப லைக் ஒரு மாரி வந்து கதைக்குள்ள போகவே லேட் ஆகும். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸோட தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் இது இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து ரொம்ப லேகார ஒரு ஃபீல் குடுக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவு அந்த கதைக்குள்ள போறதுக்கு லைக் அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு அவரு. அந்த ஒரு மலையாள சினிமா பாணியில. செகண்ட் ஹாஃப்ல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கோட போய் ஒரு நல்ல நீட்டான ஒரு கிளைமாக்ஸோட போய் முடிஞ்சது. ஒரு கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டோட போய் முடிஞ்சது. பிளஸ் ஒரு நல்ல மெசேஜோட போய் முடிஞ்சது. பரவால்ல வடிவேலு அத பண்ணாரு அப்படின்ற மாரி அவர் கேரக்டர் ரிவீல் ஆகும்போது செமையா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணியிருக்கலாம். பிளஸ் அந்த ஒரு லென்த்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு மைனஸா பட்டது. இல்லன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாவே வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு த்ரில்லர் வாட்ச்சா தான் இருந்தது. மெயினா வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில் அவங்களோட ஆக்டிங், அவங்க பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்காகவே இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ஒரு வொர்த்தான ஒரு படம். கதைய பொறுத்தவரைக்கும் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு இதுதான். ஏன்னா வந்து ஒரு நல்ல கதைய எடுத்துக்கிட்டாங்க. பட் அது வந்து ரைட்டிங்ல ரொம்ப வந்து சுமாரா பண்ணிட்டு போயிட்டாரு. டைரக்டர் சுதீஷ் சங்கர். அதுதான் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன மைனஸா நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் சூப்பரா வர வேண்டிய படம். பட் ஆனா இப்போ ஒரு ஆவரேஜ் படமா தான் வந்திருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட போய் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படமா இருக்கும் இந்த வீக்கெண்டுக்கு.
இந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது. போய் எல்லாரும் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.